ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 20 நவம்பர், அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 27 நவம்பர். நீங்க இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம அப்ளை பண்ணும்போது சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆகிரும். கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 டேஸ் தான் டைம் இருக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரெக்டா 12 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இன்னையில இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான தேர்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், அப்ளை பண்ண போறேன், ஆனா எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சிபிடி 2 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா சைக்கோ டெஸ்ட்னு சொல்லக்கூடிய சிபேட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, சோ இந்த சிபிடி 1ம் சிபிடி 2வும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம். சிபிடி 1 வந்து நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. நீங்க சிபிடி 2ல எடுக்கிற மார்க்கை வச்சு சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்டும் சில போஸ்ட்டுக்கு சிபேட்டும் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிடி 1 and 2 வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இதுக்கான சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க தரவா படிக்கணும். சிபிடி 1 வந்து 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. சிபிடி 2 வந்து 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. சிபிடி 1ஓட பேட்டர்ன் வந்து ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40, ஓவராலா 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம். இந்த 100 கொஸ்டினுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 மார்க் வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் கட் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜெனரல்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் கட் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் சேம் சிலபஸ் தான். இதுல ரீசனிங்ல 35 கொஸ்டின், மேக்ஸ்ல 35, ஜெனரல் அவேர்னஸ்ல 50, 120 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்து கொடுத்துருவாங்க. சோ இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து நம்பர் சிஸ்டம், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், எஸ்ஐசிஐ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரெக்டா ஒரு 14 டாபிக் மேக்ஸ்ல இருக்கும். இந்த 14 டாபிக்கையும் நீங்க தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 30 அவுட் ஆஃப் 30 வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி ரீசனிங்லயும் ஒரு 14ல இருந்து 15 டாபிக் இருக்கும். ஓகே, சோ நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிகினரா என்டிபிசிக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தது எந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட், ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசி 2024 எக்ஸாம், 2024ல வந்த நோட்டிபிகேஷனுக்கு இந்த 25ல எக்ஸாம் வச்சாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 அவுட் ஆஃப் 30 வந்து ரீசனிங்ல அட்டன் பண்ணிருந்தாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ். இந்த மேக்ஸை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலயும் 30க்கு 30 நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜெனரல் அவேர்னஸ். இந்த ஜெனரல் அவேர்னஸ்லயும் நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் அனலைஸ் பண்ணும்போது 40 கொஸ்டின் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ல மட்டும் சில ஷிப்ட்ல வந்து 11 கொஸ்டின் 12 கொஸ்டின், வேரிய ஷிப்ட்ல சிபிடி 1 வந்து நடந்துச்சு. இதுல ஒரு ஷிப்ட் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படி போக 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 பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டும் சேர்த்து 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க. 40ல 17 18 கொஸ்டின் வரைக்கும் நடந்துச்சு. சோ எல்லா ஷிப்டோட அனாலிசிஸுமே உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருக்கோம். அப்ப கரண்ட் அஃபேர் எங்க இருந்து எங்க வரை படிக்கணும் அப்படின்னா கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, உங்க எக்ஸாம் டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க கரெக்டா படிச்சிருங்க. முன்னாடி நடந்த ரயில்வே எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமை வச்சு பார்க்கும்போது ரயில்வேல
கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அதுலயும் ரொம்ப அதிகமா கேட்டிருக்குது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ நம்ம 3rd பேட்ச்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். இப்ப ஜெனரல் அவேர்னஸ்ல சிஏக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்டரி இது எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜியோகிராஃபி, எக்கனாமி படிக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்குள்ளே பாத்தீங்கன்னா சயின்ஸ் வரும். இதுல சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டும் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்யூட்டர் வந்து படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியா படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா உட்கார்ந்து படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்லயே ஸ்டாட்டிக் ஜிகே கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட் வருது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம், அங்க இருக்க நேஷனல் பார்க், இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டாட்டிக் ஜிகே. இல்ல ஒரு கண்ட்ரி நியூஸ்ல வருது, ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் வர்றாங்க, இல்ல அங்க அந்த கண்ட்ரி கூட இந்தியா வேற ஏதோ பண்ணிருக்கோம், ஒரு MOU ஏதாவது பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேரையும் படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்க்கும்போது அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாரு, வேற கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வந்திருப்பாங்க, இல்ல நம்ம பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வேற கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு அவார்டு மாதிரியோ இல்ல அந்த அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு ஏதாவது கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே எக்ஸாம்ல கேட்பாங்க. அது என்ன அவார்டு, எந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தாங்க, எந்த கண்ட்ரி கொடுத்தாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் எந்த கண்ட்ரிக்கு போனாங்க, என்னென்ன MOUs வந்து சைன் ஆயிருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னென்ன திட்டங்கள் புதுசா கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இப்போ அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அந்த ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து நீங்க படிச்சிடணும். ஓகே, இதுதான் ஜெனரல் அவேர்னஸுக்கான சிலபஸ். ஓகே, சோ இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனாலஜி, நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ரிலேஷன்ஷிப், அனலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், பசில்ஸ், டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங், மேப், அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக்ஸ். டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவோம், கிராஃப் வச்சு கொடுத்திருப்பாங்க, பை சார்ட், பார் சார்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே ரீசனிங்ல வரக்கூடிய இந்த 16 டாபிக். ஓகே, இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங் தான். இந்த 16 சப்ஜெக்டையும் 16 டாபிக்கையும் நீங்க முடிக்கிறதுக்கு கரெக்டா 30 நாள் தான் டைம் ஆகும். 30 நாள்ல ரீசனிங் முடிச்சிடலாம். மேக்ஸ் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்கையும் மேக்ஸையும் பேரலா படிச்சுட்டு வரும்போது 60 நாள்ல மேக்ஸ் முடிக்கலாம். கரெக்டா ஜெனரல் அவேர்னஸ் எல்லாம் சேர்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 0 லெவல்ல, ஒரு பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய நீங்க ஒரு டாப்பரா மாறுறதுக்கு, 0ல இருந்து ஹீரோவா மாறுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ணணும். 120 நாள் கன்சிஸ்டன்சியோட படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் வரும்னா கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ல என்ன மாதிரி கேட்பாங்கங்கிற ஓவர் வியூவும் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன். கரண்ட் அஃபேர்லயே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு மேட்ச் நடந்திருக்கும், கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல பேட்மிண்டனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். அப்ப அந்த இதுல யாரு வின் பண்ணாங்க, அதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யாரு, இந்த மாதிரி அதுல முக்கியமானவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகே, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் லிட்டரேச்சர், மோனோமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து வந்துரும். ஹிஸ்டரியில வரும்னு சொல்லியிருக்கேன். பிசிக் அதே மாதிரி சோசியோ அண்ட் அதாவது ஜியோகிராஃபி. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எக்கனாமி, ஜியோகிராஃபி, அப்புறம் பாலிட்டி, வேற என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். இந்தியன் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? சோ இந்தியால இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஹெட், இது எல்லாமே எங்க வந்துரும்னா ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் வந்து நீங்க படிக்கணும். மேன்னா என்ன, லேன்னா என்ன, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், சிபியூனா என்ன, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே படிக்கணும். ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே படிக்கணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி அவங்களோட நேம் வந்திருக்கும். ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ இல்ல ஏதாவது ஒரு பொலிட்டீஷியனோ அவங்க நேம் அடிக்கடி வந்திருக்கு அப்படின்னா சோ அந்த நேமும் நீங்க படிக்கணும். ஓகே, கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம், ப்ரோக்ராம், இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும், இது எல்லாமே ஜிகேக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஓகே, சோ இப்போ நம்ம இவ்வளவுதான் சிலபஸ். இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இவ்வளவுதான் உங்களுக்கு NTPCக்கு சிலபஸ். இத ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம பேட்ச்ல எப்படி கொடுத்திருப்போம்னா வீக்லி பிளானா கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ஈஸியா படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங்க படிக்க வைக்கிறதுக்கு பிளான் வந்து கொடுத்திருப்போம். ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வீக்ல டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும்,
இதை படிச்சு முடிச்ச பிறகு இது எல்லாமே ரிவைஸ் பண்ணி நீங்க வச்சிருக்கணும். இந்த வாரம் சாட்டர்டே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ படிக்கும் போது எனக்கு டவுட் வருது அப்படின்னா எங்க டவுட் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த குரூப்ல நீங்க டவுட் கேட்டுக்கலாம். அது போகையும் காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் வச்சிருவோம். அந்த லைவ் கிளாஸ்லயும் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும், செகண்ட் வீக்குக்கான பிளானை வந்து சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் எழுதுனதும் செகண்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை உட்காந்து நீங்க படிக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் 2வது வாரத்துக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் 3வது வாரம் 4, இப்படியே போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 14 வாரத்துல சிலபஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பேட்சோட பிளான். எல்லாமே ரிவிஷன் தான். படிச்ச டாபிக்கே திருப்பி 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 டெஸ்ட்ல கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் இந்த டாபிக் எல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்லயும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸும் பண்ணிக்கலாம். நம்ம 10th 12th ஸ்டாண்டர்ட்ல எப்படி படிச்சோமோ அது மாதிரி உட்காந்து ஒரு 4 மாசம் உட்காந்து நல்லா கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா NTPC எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கூல் டேஸ்ல அப்படிதானே படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு பாடத்தை படிக்கணும், படிச்ச உடனே டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லா படிச்சு முடிச்சதை திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் டெஸ்ட் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சாட்டர்டே பிளானை கொடுத்துருவோம். அடுத்த வாரம் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் படிக்கிறத அடுத்த வாரம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து படிக்க வச்சிருவோம். இப்போ நம்ம வந்து டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து பார்க்க போறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நடந்து முடிஞ்ச NTPCல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சிம்பிளிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். ஒரு கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்ல அதிகமா இருக்கும், ஒரு ஷிஃப்ட்ல கம்மியா இருக்கும். சிம்பிளிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. மேக்சிமமா 5 வரைக்கும் போச்சு. சில ஷிஃப்ட்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், ஓகே, இது எல்லாமே சிம்பிளிபிகேஷனுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். LCM and HCFல சில ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின், சில ஷிஃப்ட்ல கேட்கல, சில ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. பெர்சன்டேஜ்ல 2ல இருந்து 3, மென்சுரேஷன்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. அதாவது சில நேரம் ஒரு ஷிஃப்ட்ல டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 1 கொஸ்டின். சில ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ட்ரெயின் ப்ராப்ளம், ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மற்ற டாபிக்ல மென்சுரேஷன்ல 2 ஆக்கிட்டாங்க. ஆனா டாபிக்ஸ் வந்து இதுதான். சில டாபிக்ல சில ஷிஃப்ட்ல அதிகமா இருந்துச்சு, சில ஷிஃப்ட்ல கம்மியா இருந்துச்சு. இது வந்து CBT 2ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து CBT 1ல உள்ளது. SICIல மேக்சிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் வந்திருந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் மேக்சிமம் 3, மினிமம் 2 கொஸ்டின். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 3, மினிமம் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின், டஃப்பான ஷிஃப்ட், மாடரேட்டான ஷிஃப்ட் அப்படின்னா 3-4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன்ல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா CBT 1. இதே டாபிக்ஸ் தான் அப்படியே CBT 2லயும் கேட்பாங்க. CBT 1 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் CBT 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சிம்பிளிபிகேஷன்ல மேக்சிமம் 5 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதே டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், LCM and HCF. நீங்க CBT 1 படிக்கும் போதே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா CBT 2 என்ன பண்ணிடலாம், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்ப ரீசனிங்ல பாருங்க வெயிட்டேஜ். அனாலஜில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின், ஓகே, மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஆல்பபெட்டிக் நம்பர் சீரிஸ், ஆல்பபெட் சீரிஸ்ல வந்து 3, சில ஷிஃப்ட்ல 4 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. கோடிங் டிகோடிங்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். ஈஸியான ஷிஃப்ட்ங்கும் போது பாத்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்குமே ஈஸி தான். ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் வந்து அதிகமா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மாடரேட்டான ஷிஃப்ட்ங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த டாபிக்லாம் ஒமிட் பண்ணுவாங்களோ அதுல இருந்து அதிகமான கொஸ்டினும், ஈஸியான கொஸ்டினை வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாவும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்படிதான் ஷிஃப்ட் வந்து வேரி ஆகும், ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட்னு. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் வரைக்கும் சில ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் 1ல இருந்து 2. அதே மாதிரி பிளட் ரிலேஷன்ல இருந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அனலிட்டிக்கல் ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வரைக்கும். ஓகே, அதே மாதிரி பசில் வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. டேட்டா சஃபிசியன்சில 1, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் 2, டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப் வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, சோ இது வந்து ரீசனிங்ல உள்ளது. ரீசனிங்ல வந்து 30 out of 30 நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க.
ஜிகேல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மினிமம் அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து சில ஷிஃப்ட்ல 12 கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 12-14 கொஸ்டின் இருந்துச்சு. சில ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து 18 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. நீங்க எல்லா ஷிஃப்ட்டோட அனாலிசிஸுமே நான் உங்களுக்கு யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல என்டிபிசி அனாலிசிஸ் 2025ன்னு கொடுத்திருக்கேன். அந்த அனாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேருக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னு. அதே மாதிரி எங்க இருந்து எங்க வரை கேட்டிருந்தாங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அதுலயும் மேக்சிமமான கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஹிஸ்டரியில இருந்து சில ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின், சில ஷிஃப்ட்ல 5-6 கொஸ்டின். ஜியோகிராபி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க சிபிடி 1ல. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3. அந்த பாலிட்டிலே பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின். ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஷிஃப்ட்ல 6 கொஸ்டின், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சேர்த்து. சில இதுல பிசிக்ஸ்ல வந்து அதிகமா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சில ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா பயாலஜில இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பிசிக்ஸ்ல தான் அதிகம், பயாலஜில கம்மி அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓவராலா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 6 கொஸ்டின், மேக்ஸிமம் 8 கொஸ்டின் வரைக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஒரு கொஸ்டின், இந்தியன் லிட்டரேச்சர் 1. ஓகே. மோனோமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ்ல இருந்து 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் அந்த ஆர்கனைசேஷன் வச்சு ஒரு கொஸ்டின். ஓகே. சோ கம்ப்யூட்டர்ல இருந்து சில ஷிஃப்ட்ல 5-6 கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 2 கொஸ்டின், மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா சில ஷிஃப்ட்ல 5 கொஸ்டின் வரைக்கும் கம்ப்யூட்டர்ல கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர்லயே சிலது 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்ட இடத்துல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 2 கொஸ்டின் வந்து அந்த அப்ரிவேஷன் மாதிரியும் ஷார்ட்கட் கீ மாதிரியும் ஒரு 2-3 கேட்டாங்க. மீதி 2 வந்து கொஞ்சம் இன்டெப்தா உள்ள போய் தெரிஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேவா. சோ கம்ப்யூட்டர்ல வந்து முன்னாடி கொஞ்சம் நம்ம மேலோட்டமா அந்த அப்ரிவேஷன் படிச்சுட்டு போனாலே எழுதிடலாம். இப்ப 5-6 கொஸ்டின் கம்ப்யூட்டர்ல கேக்குறாங்க அப்படின்னா 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 3ல இருந்து 4 கொஸ்டின் ஈஸி. அது போக 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இன்டெப்தா இருந்துச்சு. அதுவும் டஃப்னு கிடையாது. உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிரலாம், அட்டெண்ட் பண்ணிரலாம். ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு 18 கொஸ்டின்ஸ் ஓவராலா. ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர். தனியா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 இல்லைன்னா 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகே. இவ்வளவுதான் சிலபஸ். இதுதான் எக்ஸாம்ல கேட்ட ஒவ்வொரு டாபிக் வைஸ் வெயிட்டேஜும். ஓகேவா. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க தரோவா பிளான் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்ப நான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படின்னா என் கையில என்னெல்லாம் இருக்கணும், என்டிபிசி எக்ஸாம் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் கையில என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸை முடிக்கணும். கையில சிலபஸ் வச்சுக்கணும். ரீசனிங்ல இந்த டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்க போறது இல்ல. வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். சிலபஸ்ல என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அந்த டாபிக்ஸை நான் 1 by 1 முடிக்கிறேனா. அப்போ ஃபர்ஸ்ட் ரீசனிங் சிலபஸை பார்க்கணும், மேக்ஸோட சிலபஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸோட சிலபஸ். இந்த சிலபஸ் படி நீங்க கரெக்டா படிச்சுட்டு வரணும். சிலபஸை முடிச்சுட்டேன். அதை முடிக்கிறதுக்கு நீங்க எப்படிதான் ஸ்கூல்ல ரொம்ப டாப்பரா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சிலபஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் 3 மாசம் ஆகும். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100ல இருந்து 110 டேஸ் வரைக்கும் ஆகும். நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கும்போது எப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா இருந்தாலுமே அந்த சிலபஸ்ல என்ன இருக்கு, ஒவ்வொரு டாபிக்லயும் எப்படி இருக்குன்னு முடிக்கிறதுக்கு. அப்ப இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்ணிருக்கோம், வீக்லி பிளான் வந்து கொடுத்திருக்கோம். இப்ப மொத்தமா உங்களுக்கு 100 நாளைக்கான பிளான், 120 நாளைக்கான பிளான் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்டு முடிக்க முடியும். ஆனா அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 டேஸும் கன்சிஸ்டன்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் புக்கை மூடி வச்சிருவாங்க. அதனாலதான் நாம என்ன பண்ணிருக்கோம்னா வீக்லி பிளானா கொடுத்திருக்கோம். இப்ப வீக்லி பிளானா கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா 6 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ சனிக்கிழமை டெஸ்ட் இருக்கு அப்படின்னாலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க டெஸ்ட் எழுதும் போது அவங்க கூட நிறைய ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க. அப்ப டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது ரேங்க்கும் மார்க்கும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட கம்மியாகும் போது அடுத்த இதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், காம்படிஷன் ஹெவியா இருக்கு. சோ இங்கேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிருக்காங்க. அப்ப ஆல் ஓவர் இந்தியால எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கும். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன்னா யாருனாலும் எந்த ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த ஜோனுக்குனாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்குங்க கூடிய ஒரு இது வரும், மைண்ட் செட் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வீக்லி பிளான் ஒவ்வொரு வாரமும் கரெக்டா படிச்சுட்டு வருவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல உங்களுக்கு தனியா வீடியோஸ் கொடுத்திருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்றதுக்கு. அது எல்லாத்தையும் உட்கார்ந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுக்க எடுக்க உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த NTPC எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நான் ஈஸியா 3 ஸ்டெப்னு சொல்லிட்டேன். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிக்கிறதுக்கே நீங்க எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்? மினிமம் 90 டேஸ்ல இருந்து 100 டேஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே தாண்ட முடியும், சிலபஸை முடிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து இருக்க 2 ஸ்டெப்புமே ஈஸி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது. ஏன்னா 100 நாள் நீங்க கன்சிஸ்டன்டா படிச்சிருக்கீங்க, சிலபஸ்ல என்னென்ன டாபிக்னு தெரியும், கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது எதுக்காகனா உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப இந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிருச்சு அப்படின்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்க, கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்மளால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுங்க கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். எக்ஸாம் ஹாலுக்கு போனா நம்ம வந்து எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் 3வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல NTPC எக்ஸாம்னா என்ன, அதுல சிலபஸ் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுவீங்க. 2வது ஸ்டெப்ல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 3வது ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா ஒரு ரியல் எக்ஸாம்ல போய் உட்கார்ந்துருக்கும் போது கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எதை செகண்ட் எடுக்கணும், எதை லாஸ்ட் எடுக்கணும், மாடரேட்டான கொஸ்டினா இருந்தா எப்படி அட்டன் பண்ணணும், டஃப்பான ஷிஃப்டா இருந்தா எப்படி அட்டன் பண்ணணும்ங்க கூடிய ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு தான் என்ன பண்ண சொல்றோம், 3வது ஸ்டெப் டெஸ்ட் எடுக்கிறது. இந்த 3 ஸ்டெப், இந்த 3 படிகளையும் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ இதுக்கு தான் நாம வந்து என்ன பண்ணிருக்கோம், 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 5 வாரத்துக்கான பிளான் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? சோ இன்னைக்கு 5th வீக்குக்கான பிளான் அவங்க முடிச்சிட்டு 6th வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 5th வீக்குக்கான டெஸ்ட் எழுதிருக்காங்க. செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. ஓகேவா? 2 வாரத்துக்கான பிளான் முடிச்சிட்டு 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 3rd பேட்ச்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க 3rd பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாரம் முடிச்சதும் அடுத்த வாரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். இவ்வளவுதான். நான் இப்ப என்ன சொல்லிருக்கேனோ அந்த வீடியோல இத மட்டும் நீங்க உட்கார்ந்து தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிரலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானுமே நம்ம ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சோ இப்போ நான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இப்போ NTPCக்காக நீங்க ஜாயின் பண்ணாலும் NTPC அண்டர் கிராஜுவேட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு நடக்கக்கூடிய GDC எக்ஸாமா இருக்கட்டும், அடுத்து SSC படிக்கிறதா இருக்கட்டும், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் பேட்சுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். சோ நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. சில்ட்ரன்ஸ் டேயும் வந்துச்சு. நம்ம 3rd பேட்சும் ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச், CA PDF கோர்ஸ் இதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 20 டேஸ் தான், மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 நாள் தான் டைம் இருக்கு. ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து இன்னொரு 2-3 நாள்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் டேட் எப்போங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த டைம்ல நான் குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். CA PDF கோர்ஸோட ஃபீஸும் 399 தான். ஓகே, சோ 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஒரு டைம் தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 100% ஆன்லைன் கிளாஸ், எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ஆஃபர் பிரைஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் பிரைஸ் 1899. 1 இயருக்கு எனக்கு கிளாஸ்
கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும், கிளாஸஸ் எதுவுமே வேண்டாங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணுங்க. சயின்ஸ் குரூப் டி படிக்கிறேன், சயின்ஸ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் வீக்கா இருக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு தான் நாம வந்து தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ தேர்ட் பேட்ச் பத்தி உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்டிபிசியோட சிலபஸ் பத்தியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. நீங்க சென்ட் பண்ணதும் டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். வீக்லி பிளான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 18 வயசு தான் இருக்கு அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு என்ன படிச்சாலும் சரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க எலிஜிபிள் தான். 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தீங்கனாலே, 12th படிச்சிருந்தீங்கனாலே நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் தான். அது மாதிரி காலேஜ முடிச்சுட்டேன், இப்பதான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க, கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. இன்ஜினியரிங்கோ இல்ல டிப்ளமோவோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇக்கும் அப்ளை பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ கவர்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வருதுன்னு கூடிய அப்டேட் எனக்கு வேணும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுங்க கூடிய ஒரு கைடன்ஸும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள போகணும். ஓகேவா? அதனாலதான் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆயிருச்சு. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸா டெய்லியுமே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ரலான வீடியோவா இருக்கட்டும், எக்ஸாம் ரிலேட்டடான இதா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், எல்லாமே யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கூடவே சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபைனலா பார்க்கக்கூடிய அந்த டெசிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் தான். ஓகே, ஸோ கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. லைஃப்ல வந்து சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இருங்க. வெறித்தனமா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.